ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் ரொம்பவே முக்கியமானது. குறிப்பாக குவைத்தில் இருக்கும் இந்தியர்கள், குவைத்திலிருந்து இந்தியா செல்ல போகிறவங்க மற்றும் கல்ஃப் ட்ராவல் பிளான் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். புதிய ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பயணிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல்கள், கார்கோ சர்வீஸ் பற்றிய தகவல் பற்றி முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் 20 வருடங்களாக இந்தியர்களின் நம்பிக்கை பெற்ற யூசுப் கார்கோ சர்வீஸ் மூலம் உங்கள் பொருட்களை குவைத்தில் எப்படி வெயிட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்தியா வீட்லையும் வெயிட் பண்ணி டெலிவர் பண்ணுவாங்க. பேக்கிங் ஃப்ரீ தான். போர்ட் சார்ஜ், டாக்குமெண்டேஷன் சார்ஜ், இன்சூரன்ஸ் சார்ஜ் எதுவும் இல்லாம மகஃபுலா மற்றும் கைதான் பகுதிகளில் சர்வீஸ் கிடைக்குது. அதனால வீட்டுக்கு பொருட்கள் அனுப்ப வேணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, குவைத் ஏர்போர்ட் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஜசீரா ஏர்வேஸ், குவைத் ஏர்வேஸ் 2 ஏர்லைன்ஸும் பிளைட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா, எல்லா பிளைட்ஸும் நார்மலாக இன்னும் ஆகல. சில ரூட்ஸ் மட்டும்தான் ஆரம்பமாகுது. கிராஜுவல் ஓப்பனிங் மட்டும்தான் நடக்குது. அதனால யாரும் பேனிக் ஆக வேணாம். சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுது. அடுத்த முக்கியமான தகவல் பாத்தீங்கன்னா, டெர்மினல் 4 குவைத் ஏர்வேஸ் பேசஞ்சர்ஸ் டைரக்ட் கேட்ல இருந்து உள்ள போக முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் எதிரே இருக்கும் பார்க்கிங் பில்டிங்ல இருந்து தான் என்ட்ரி ஆகணும். செக்யூரிட்டி காரணத்தினால இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ரூல் பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் மட்டும்தான் உள்ளே அனுமதி. ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அலோடு கிடையாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏர்போர்ட் உள்ளே வரலாம். ஆனால் இப்போ ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, சேஃப்டி மற்றும் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். அடுத்த முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் ஏறுறதுக்கு நீங்கள் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃப்ளைட் 10 PM அப்படின்னா நீங்க 6 PM ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கணும். எதுக்காக 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வர சொல்றாங்கன்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, இமிகிரேஷன் ப்ராசஸ் டிலே ஆகலாம், செக்யூரிட்டி செக்கிங் அதிகமா இருக்கு, போர்டிங் ப்ரொசீஜர் ஸ்ட்ரிக்டா இருக்கு. லேட்டா வந்தீங்க அப்படின்னா ஃபிளைட் மிஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. அதனாலதான் ஏர்லியாவே வர சொல்றாங்க. சமீபத்திய உலக நிலைமை, பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் விமான நிலைய பராமரிப்பு பாதுகாப்பு சோதனைகள் காரணமாக இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏன்னா அரசு பயணிகளின் பாதுகாப்பே முன்னுரிமைன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பயணம் செய்ய போறீங்க அப்படின்னா டிக்கெட் டீடைல்ஸை செக் பண்ணிக்கோங்க. டெர்மினல் நம்பர் சரிபார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டான நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி விதிகளை பின்பற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய பயணம் சிரமம் இல்லாம இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.